குழந்தைகள் நாங்கள் 6 பேர்களும் சுடலையோட கதைகள் பாட வாரம் கொடுக்க வேணும் கொண்டு மாயாண்டி பிறவி பாட அருள் புரிவாய் பிள்ளை பெற்ற மகன் விளக்கில் அவர் அறித்த கொண்டு மாயாண்டி நானும் உன்னை தொழுவே நானும் உன்னை தொண்டு மாயாண்டி புவனம் அல்ல கதைகள் பாட சொல்லி வாரம் கொடுக்க வேணும் பொன்னால் பலகை போட்டு எல்லாம் ஆண்டுவாரும் பார்வதியோ லட்சுமியோ மகன் கணபதியோ முருகன் இருக்கும் கைலாசத்தில் பட்டணத்தில் சரஸ்வதியோ அமராவதி பட்டணத்தில் இந்திராணியோ இருக்கும் கைலாசத்தில் பிரம்மதேவா பிரம்மதேவா கைலாசத்தில் கோடி தேவர்களோ ரிஷிமார்களோ ரங்கனபூர்வ மாமூனியோ ரம்புலத்திய கும்பம் மாமூனிய குண்டோதர நாரதருக்கும் கைலாசத்தில் பிரம்மதேவன் இழப்பதற்கு சில பருவதத்திலே வந்து அந்த பகவான் பார்வதியோடு கொலுவிருந்து வரும் பொழுது வரபோது ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் பாருங்க என்ன
இந்த அதள பாதாள உலகத்தை பகவான் படைத்தார். பகவான் படைத்தார். அவனிகட 56 தேசத்தையும் பகவான் படைத்தார் அல்லவா? பகவான் படைத்தார். மானிட மனுக்களை மகதேவனாகப்பட்டவர் பிறவி செய்தார். எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சீவ சந்துகளையும் பகவான் படைத்தார். சிறுத்த உயிர் சித்தரும்பு, பெருத்த உயிர் மத யானை, அத்தனாதி உயிர்களையும் ஆண்டவன் பகவான் படைப்பில வந்து படைத்து விட்ட மனுக்களுக்கு பகவான் படி இழக்க வருகிறார். ஆண்டவன் பகவானாகிய சிவபெருமான் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் எப்படி படி இழக்க வருகிறார் என்றால், எப்படி ஐயா படி இழக்க வருகிறார்? நாளின் நல்லது அடுத்து அடெல்லாம் படி இழந்தார். நல்லதென எடுத்து படி இழந்தார். முதல் யானை வரை உயிர்க்கும் போறவில்லாமல் உலகம் அவன் படி அளந்துவாரா ஒரு நாள் தினமதில பகவானோ மக்களுக்கு வேணும் என்று புறப்பட்டாரு. அவனுக்கு முன்னாலே வந்தவி பார்வதியார் வணங்குவள பார்வதியார் பகவானே தினமதில பார்வதினாருக்கும் பகவானோடு வருவேன் என்றார். ஈசனோடு நான் வருவேன் என்றார். வருவேன் என்று சொல்லும் போது ஆண்டவன் பார்வதாதேவியை வரவழைத்து ஏ அம்மா பெண்ணே பார்வதாதேவி, பார்வதி நீ படிகளக்கும் பகவானோடு வந்தையானா கூட வந்தேன்னு சொன்னா உன்னுடைய திருவாயை வைத்துக் கொண்டு நீ சும்மா இருக்க மாட்டம்மா. சும்மா இருக்க மாட்டேன் பார்வதி. மூணும் அம்மா பகவான் என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் வார்த்தை சொல்வாய் அம்மா. பதில் வார்த்தை சொல்லனா உனக்கே தூக்கம் வராத. ஈசன் என்ன சொன்னாலும் எதிர்மொழி சொல்வாய் அம்மா. சொல்வாய் பார்வதி. அதனால பெண்ணே பார்வதி கைலாசத்தில் இருந்திட அம்மா மட்டும் போய் வாரு. பார்வதியை இருந்திடமா மட்டும் போய் வாரு. சிவபெருமான் தேவி பார்வதியை வைத்து விட்டு பகவானோ உலகத்துக்கு வருவாரா வருவாரா
முதல் யானை வரையே இருக்கும் குறவில்லாமல் ஒரு மனுக்களுக்கு படி அளந்துவார் கைலாசத்தில் தேவி பார்வதி தனிமையில் இருப்பாள் எண்ணமல்ல எண்ணமல்ல மனமதியில எண்ணமல்ல நாட்டிலேயும் நல்ல நாடு புகழும் நாடு நாடு நகரில் வாழும் தருமறையோ அத்தானோ கோவிலுக்கு பூசாரியும் என்று பார்ப்போமானால் கம்பர் என்பவர்கள் ராஜா என்பவரும் குமாரி என்பவர்களோடு வேத வர்சினி என்று சொல்லக்கூடியவர்கள் சார்பாக ஆண்டவனான எடுத்துக்கொண்டு மாயாண்டி ஆலயத்திலே 100,000 பொன்னை கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பாக செய்திருக்கிறார்கள். ஆமா, உங்களுடைய குடும்பம் உலகோத்தரம் வழி வம்சமல்ல. ஆண்டவனான எடுத்துக்கொண்டு மாயாண்டி அருளையும் பொருளையும் பெற்று இன்னைக்கு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கைலாச மலையை விட்டு பகவான் பூலோகத்துக்கு வருகிறார் அல்லவா? வருகிறார். பகவான் இல்லாத கைலாசத்தில் பகவான் தேவி பார்வதி அந்த அம்மாளானவள் தனிமையில இருக்கும் பொழுது இருக்கா தன்னைத்தானே ஒரு எண்ணத்தை எண்ணுகின்றாள் பார்வதி. என்ன எண்ணுகிறார்? நமது ஆண்டவன் பகவான் பூலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாரு. படிகளக்க போறேன்னு பகவான் படிகளக்க போறாரு. இந்த உலகத்துல எத்தனையோ உயிர்கள் எல்லாம் இருக்கிறது. எத்தனை கோடான கோடிகள் உயிர்கள் எல்லாம் இருக்கிறது. எறும்பு முதல் யானை வரை 87,000 கோடி சிவசந்துகளுக்கும் ஒரு பகவானால் உலகத்துல எப்படி படி இழக்க முடியும்? அவரால் ஒரு மனுஷனால எப்படி இந்த உலகத்தை எல்லாம் கட்டி காக்க முடியும்? பகவான் உலகத்துல படி இழக்கத்தான் போறாரா? இல்ல மக்களே எல்லாம் பட்டினி பசியமா போட்டு வர்றாரா? உண்மையும் பொய்ய நாமல் தெரிய வேண்டும் அறிய வேண்டும் என்று எண்ணுகிறாள் பார்வதி. அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று எண்ணுகிறாள் பார்வதி. ஆள் அந்த பகவானவே சந்தேகப்பட்டாலும் பகவான் தேவி பார்வதி. அப்ப பகவானை நாமல் பரிசோதனை பார்க்க வேண்டும். இந்த எண்ணம் கொண்ட பகவான் தேவி பார்வதி ஆண்டவன் பகவான் இல்லாத கைலாச பர்வதத்தில் யாரை அம்மா வரவழைத்தால் தெரியுமா? வரவழைக்க போறா உமையவள் பகவான் தேவியான பார்வதி. என் மகனே விசுவகர்மா, மகனே தெய்வ ரட்சா, என்னுடைய வார்த்தைகள் கம்பு வெட்டி முழு 2 சொல்லும் போதே சிவகர்மா வருவாரா கம்பு வெட்டி முழு 2 பார்வதியாள் கையாதில கூட்டை கொடுப்பாரா தேவி
கையில வாங்கி எறும்பு இரண்டாவது தேவி கை மூடிரும்பும் பெண்ணரும்பும் அகதியாள் கையில் மூடித்து கூட்டில் அடைப்பாளா பூட்டு போட்டு முடிவாளா சொருகுவாளா சொருகுவாளா தேவி பார்வதி அதிவள்ளி கைலாசத்தில் நல்ல கருக்கல்ல உருண்ட வேலையாச்சு கொண்ட வாசல் வரும்போது தேவி பார்வதியா காலை நீட்டி நகல் மடக்காமல் முடியாமல் தேவி பார்வதியா நீரும் கவலையுமா நீரும் அங்கவலையுமா இருப்பாடா பகவான் வரக்கூடிய நேரத்தில் பகவான் தேவியான பார்வதி 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 கண்ணீரும் கவலையுமாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா மௌனமா? என்ன ஆச்சு? நல்லதான் போயிட்டு இருக்கு. அங்கு படிகளக்க போன பகவான் வந்து விட்டார் கைலாச மலையை நோக்கி. ஆமா ஆமா, கைலாசத்துக்கு வந்துட்டாரு பகவான். பார்வதி பகவானுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் செய்யவில்லை. ஓஹோ, அதுதான் அவர் அந்த கோபத்துல உட்கார்ந்து இருக்காரு. பார்வதி தாயா கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காளோ, நான் அந்த ஐயான்னு நினைச்சேன். இதை கண்ணால கண்ட ஆண்டவன் பகவான் சிவபெருமான் என்ன என்ன அம்மா ஏ பெண்ணே பார்வதி, பார்வதி பார்வதி, நான் படிகளக்க போகும் போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். எப்ப எவ்வளவு கலகலப்பா இருந்து தெரியுமா? ஏன் இப்ப உங்க அம்மனு உட்கார்ந்துருக்க? பார்வதி சிரிச்ச முகமும் சீதவியுமா இருந்தியம்மா. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தியம்மா. நான் படிகளக்க போன பிறகு என்ன என்ன என் மூத்த மகன் கணபதி ஒன்ன ஏதாவது பேசினானா? பேசல பேசல. அம்மா இளைய மகன் வேல் முருகன் ஏதாவது ஒன்ன சொன்னானா? அவனால எனக்கு என்னைக்குமே இடைஞ்சலே கிடையாது. அல்லது தேவாதி தேவர்கள் ஏதாவது ஒண்ணு பேசினார்களா? அவங்களால ஒரு இடைஞ்சல் இல்ல. ஒரு நாள் நீ இப்படி இருப்பதை நான் பார்த்ததில்லையே பார்வதி. என்ன காரணம்? ஏன் கம்மன் உட்கார்ந்திருக்க? பகவான் படிகளந்து கொண்டு கைலாசமலை நோக்கி வரும்போது வாரபோது வடமுகமாக கால நீட்டி நீட்டனாலை மடக்காமலும் அவந்த கூட அந்த அள்ளி முடியாமலும் கண்ணீரும் கவலையுமாக இருப்பதென்ன பார்வதி என்று கேட்டார் பகவான். நம்ம கேட்டா விவரத்தை சொல்லணும். அந்த அம்மா கம்மனுக்கு வந்து எப்படி தெரியும்? நம்ம பார்வதா தேவி கையெடுத்து வணங்கணும். என்ன கேக்கா? ஆண்டவா ஆண்டவா, நீங்கள் படிகளக்க போன பிறகு சரி என் மூத்த மகன் கணபதி என்று பேசவில்லை, இளைய மகன் வேல்முருகன் பேசவில்லை சுவாமி. சரி, தேவாதி தேவர்களும் பேசவில்லை. ஆண்டவா ஆண்டவா, ஏன் கம்மன் உட்கார்ந்திருக்க? ஆண்டவா, இப்ப நீங்க எங்க இருந்து எங்க போயிட்டு எப்படி வாரீங்க? நம்ம பகவானுக்கு என்ன வேலை? மக்களுக்கு எல்லாம் படி இழந்துட்டு வர, வேற எங்க போய் சொல்லுது? அதுதான் எனக்கு தெரியுமா, உங்க படிகளப்பு தான். அம்மா பேர் என்ன? பேர் பஸ்ல அளந்துட போறேன். இந்த உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் படிகளந்தாச்சா? பகவானுடைய படிகளப்புல யாருக்கும் எந்த விதமான குறையே கிடையாது பார்வதி. இல்ல உங்க படிகளப்புல ஏதாவது ஒண்ணு ரெண்டு பாக்கி இருக்கா? பகவானுடைய படிகளப்புல யாருக்கும் எந்த விதமான பிழைவு கிடையாது, குறைவு கிடையாது. நிஜமாகத்தானா? உங்ககிட்ட இதை மறைக்க போற, இதை மறைக்க. ஆண்டவா, உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் படிகளந்தேன் என்று சொன்னாலும் நீங்க என்கிட்ட சொன்னாலும் உங்க தேவியான பார்வதா தேவி இடத்துல வந்து என்னையா 8 ஓடு 8
நாளாக 2 உயிர்களானது என்னிடத்தில் பட்டினியும் பசியுமாக இருக்கு பகவானே. பட்டினியும் பசியுமா இருக்குது ஆண்டவன் பகவானே. இந்த உயிர்களுக்கு மட்டும் யார் படி இழப்பதென்று? யாரையா படி இழப்பதென்று? பகவானுக்கு முன்னால பார்வதி என்ன செய்தா தெரியுமா? என்னையா செய்ய போறா? அவன் முந்தானையை வளைப்பாளா, முந்தானியை வளைப்பாளா, கூட்ட கையில எடுத்தானே போட்டு உடைத்தான். கூட்டை தரக்கும் போது கரும்பு இரண்டரிசி கம்பி கொண்டு கூட்ட சுத்தூதையா கண்ணால் கண்டு அடி பெண்ண பார்வதியை மறியாமல் செய்யலாமா? மறியாமல் வேலை செய்யலாமா? அடி பெண்ண பார்வதியை இருந்துட்டாலும் சிவனறியாமாயோமில்லை, இருந்துட்டாலும் அறியாத மாயோமில்லை. அடி பெண்ண பார்வதியை மறியாமல் பரிசோதனை செய்ததால் பார்வதி எனக்கு வேண்டாம், உனக்கு இல்லை, அவளோடு வாழ வேண்டாம். நானும் சொல்லும் போது சொல்லும் போது யாரும் சொல்லும் பகவானே பார்வதி நான் செய்த குற்றம் பொறுக்க வேணும், தேவி செய்த குற்றம் பொறுக்க வேணும். 100 வீணை செய்த குற்றத்தையோ தானே பொறுக்க வேணும். தேவி பார்வதி கத்தாலோ கத்தாலோ பின்புத்தீட மதியாமல் சோதனை பார்த்து விட்டு அருள வேணும். வரவழைத்து தேவி பார்வதி கண்பாளா கேட்கும் போது பகவானும் பார்வதியை வரவழைத்து பார்வதியை வரவழைத்து யாரும் சொல்லுவோம் ஆண்டவன் பகவானை வரவழைத்து நம்மை பார்வதி மன்னிப்பு கேட்டான். என்ன கேக்கா பகவான் என்று மதியாமல் பரிசோதனை செய்து விட்டேன் சுவாமி, உங்களுக்கு தெரியாம நான் மன்னிச்சுட்டு சொல்லிருங்க என்று பகவான் தேவி பார்வதி பகவானிடத்துல மன்னிப்புன்னு கேட்கும் போது ஆண்டவன் அந்த இடத்துல அதை மறந்து விடணும், அழைத்து விடணும். நம்ம எல்லாம் அந்த இடத்துல டக்குனு மறந்து அடுத்து பார்க்கணும்ல.
அப்ப பகவான் பார்வதியை வரவழைத்து ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? அம்மா பெண்ணே பார்வதா தேவி, பார்வதி பார்வதி, ஆண்டவன் பகவானை மதியாமல் பரிசோதனை செய்ததுனால, என்ன பரிசோதித்த காரணத்தினால இந்த பாவங்கள் உன்னை விட்டு விலக வேண்டுமானா, ஆமா இந்த பாவம் எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டுமானா என்ன செய்யலாம்? நீ பகவான் தேவி பார்வதி பாதாள உலகத்திலே சென்று, பாதாள உலகத்திலே சென்று 3 பிறவியானது எடுக்க வேண்டும். நாதா 3 பிறவி என்னென்ன பிறவி எல்லாம் நாதா? பார்வதி முதலாவது பிறவியானது சொல்லுங்க ஐயா, என்ன பிறவி? தாரகாபுரத்திலே பார்வதா தேவி சென்று, பார்வதி பார்வதி சென்று சென்று அந்த தர்கராஜனுக்கும் தாரகாவல்லிக்கும் தல மகளாக நீ பிறந்து, ஆமா தல மகளாக பிறந்து பிறந்து பார்வதி ஒன்னால தர்கன் கோட்டை அழிய வேண்டும். தர்கன் கோட்டை அழிய வேண்டும், அழிய வேண்டும் பார்வதி. அடுத்து 2வது பிறவியானது என்ன பிறவி அம்மா? என்ன பிறவி? மலையரசன் வேடுவனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் அம்மா. ஆமா மகளாக பிறக்க வேண்டும் அம்மா. பார்வதி அடுத்து 3வது பிறவி முக்கியமான பிறவி. அம்மா அதான் அம்மா முக்கியமான பிறவி ஃபைனல். அடுத்த வெள்ளிக்கிழமை என்று கைலாய மலையிலே என்ன என்ன அந்த உத்தரகாண்ட பூமி மையானக்கரையில பார்வதி சென்று, நீயே சென்று பேச்சி அம்மனாக பிறந்து பெணமுசோறு உண்பாய் போ. பேச்சி அம்மனாக பிறந்து பெணமுசோறு உண்பாய் போ என்று பகவான் சாபத்தை கொடுத்தார். ஆமா சாபம் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை காதல கேட்ட பார்வதி சும்மா இருப்பாளா? காதல கேட்ட எப்படி சும்மா இருப்பா? அடுத்து வேலையை பாப்பல்ல. ஆண்டவா பகவானே சிவபெருமானே, சிவபெருமானே சிவபெருமானே, கொஞ்சம் சத்தம் போடாம நினைச்சு சத்தம் போடாதீங்க ஐயா. ஆண்டவா பகவானே, பகவானே பரம்பொருளே, நான் பகவான் தேவி பார்வதி தில்லைவன களத்திலே சென்று, ஆமா தில்லைவன கணத்திலே சென்று பேச்சி அம்மனாக அடுத்த வெள்ளிக்கிழமை அன்று பிறக்கின்ற போது அதே மையானக்கரையில் ஆண்டவன் பகவான் நீங்களே வந்து, நீங்களே என் கூட வந்து சுடர் ஒளிவிலே சுடலையாக வந்து நீர் பிறக்க வேண்டும். சுடலையாக பிறக்க வேண்டும். சுடர் ஒளிவிலே சுடலையாக ஆண்டவன் பிறக்க வேண்டும். ஆமா பிறக்க வேண்டும். இடுக்க தண்டை சுடல என்று பகவானை நோக்கி பார்வதி சாபத்தை கொடுத்தார். கொடுக்கா சுடலை என்றால் 1008 நிலையத்தை 1008 பெயர் வாங்கினவர் சுடல. அம்மா அவளுக்கு கணக்கே இல்ல பேருக்கு. சிவலப்பேரி சுடல, சிவலப்பேரி சுடல, ஆறுமங்கலத்தான் சுடல, ஹைகோர்ட் சுடல, ஹைகோர்ட் மகாராஜா, ஊர்காட்டு சுடலை, ஆழ்வார் குறிச்சி சக்கரவர்த்தி சுடலை, செம்மரு சக்கரவர்த்தி சுடலை, பன்னீர்குளம் மாயாண்டி சுடலை, அதோடு இடுக்கு தண்டு சுடலை என்று அவருக்கு 1008 பேர் உண்டு. அவளுக்கு 1008 பேர் பேமஸான பேர் தான் உண்டு ஐயாவுக்கு. சுடர் ஒளிவிலே ஆண்டவன் சுடலையாக பிறக்க வேண்டும் என்று அந்த பகவானை நோக்கி பார்வதி சாபத்தை கொடுத்தார். சாபம் கொடுக்க 2 பேர்களும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் சாபத்தை கொடுக்க வெள்ளி விடுகின்றது. விடிவெள்ளி கால் வீசும் போது ஆண்டவன் பகவான் படி இழக்க புறப்பட்டார். பகவான் இடத்துல பார்வதா தேவி வந்து அம்மா 2 கரம் எடுத்து வணங்கி என்னையா சொல்றா? என்ன சொன்னா ஐயா வாரும் ஐயா பகவான் ஒன்று சொல்ல சிவபெருமான் போனவா கைலாசத்தில் பார்வதி நான் தனிக்கலாம் கைலாசத்தில் தேவி தனிக்கலாமா? உடையமல்ல இல்லாமல் இல்ல இருக்கலாமா? இல்லாமல் தேவி பார்வதி இல்ல இருக்கலாமா? பகவான் போனவா தேவி பார்வதி இருக்கும் போது குழந்தை வேணும், பிள்ளை வேணும், விளையாட குழந்தை எனக்கு நல்ல விளையாட குழந்தை வர்றோம் எனக்கு பகவானே நாளைக்குள்ள பார்வதி பிள்ளை வேணும், மதளை வேணும், குழந்தை வேணும், அனையோ வரவழைத்து தேவி
பார்வதி வரம் காக்கும் போது வரவழைத்து வரவழைத்து சொல்வார் பார்வதி என்னுடைய இடமதில எந்த வரம் கேட்டாலும் மட்டும் கேளாதம்மா வரம் கேளாதம்மா வரம் கேளாதம்மா வரம் கேட்டையா பார்வதி அவளுக்கு உதக மாட்டாளுக்கு ராஜா அவளுக்கு உதகமா புள்ள வனவாசம் போவனம் பார்வதிய வரம் கேட்டாலும் மட்டும் கேளாதம்மா சொல்லும் போது பார்வதிக்கு ஒரு குழந்தை எனக்கு வேணும் அரும பிள்ளை எனக்கு வேணும் ஆண்டவனே பகவானே கொடுக்காவிட்டால் பார்வதி இருக்க மாட்டேன் வாழ மாட்டேன் எனக்கு மனைவியாக நான் இருக்க மாட்டேன் வரவழைத்து சொல்லும் எனக்கு கோபம் வந்து அடி பண்ண பார்வதி சொல்லை மதியாமல் பிள்ளை வரம் காட்டதான பார்வதி குழந்தை காட்டதற்கு நல்ல நாடு நாடு அவலர்கள் புகழும் நாடு நாடு நகரில் வாழும் தருமறையோ மாமாவுத்தவர் என்பவர்கள் திருக்காரத்தால் கொண்டு மாயாண்டி ஆலயத்தில் அணுகிற பாலனுக்கு மாலை கொண்டு வந்து 100 லட்சம் மதை செய்து இருக்கார் வாசல் எல்லாம் வந்து மறிந்திடாமலா ஆண்டி அருளாலே மனூறு கோடி சன்னதி போல் சன்னதி போல் அடிபண்ண பார்வதிய அவனுட சொல்லை கேட்டு மதியாமல் கேட்டதாலே குழந்தை
கேட்டதற்கு பிள்ளை தாரே நம்மா வர வேணுமானா நல்ல கிழமையில் கால நேரம் போல பார்வதியும் வாசல் முழுக வேணும் தூயல் களையாமல் வாசல் ஆயிரங்கள் மண்டபத்தில் தூணதில் ஒரு சரவிளக்கு விளக்கு மணி விளக்கு மணி விளக்கு விட்டு எரியுதம்மா தேவி பார்வதியோ விளக்கு பக்கத்தில் மண்டி போட்டு அந்தினாலும் குழந்தை கேட்டதற்கு குழந்தை கேட்டதற்கு பிள்ளை பிறகுமா சொல்லும் போது தேவியவா ஆசைப்பட்டு கிழமையில் கால நேரம் போல கீழப்பட்ட வாசல் முழுகுவள புயல் களையாமல் வாசல் மண்டபத்தில் தூணதில விளக்கு மணி விளக்கு எரியும் போது விளக்கு பக்கத்தில் தேவியவா மண்டி போட்டு மடியதில கிருபையால பொறி பறந்து போல மடியதில அரசி நாடரில அரசி நாடரில அரசி அம்மா சுடர் வழிவில் போய் பாயும் போது பார்வதிகள் மடியதில் ஒளிவதில் சுடல நல்லோ ஒளிவதில் ஒளிவதில் சுடல ஐயா மடியதில் பறந்திருக்கா
தொண்டு சுடலாயா பார்வதியாளுட மடியதில் உங்களுடைய குடும்பம் உலகத்தின வழி வழி வம்சமல்ல வந்து மொரிந்திடாமல் வாடிடாமல் ஆயாண்டி அருளால மங்களம் வாழ வேணும் சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் சிறப்புடனே வாழ வேணும் உங்களுடைய வம்சங்கள் பணமாலை சூடும் பெருமாள் வனத்தரசி கிருபையால வையோகம் போல வாழ வேணும் என்று வாழ்த்தி கொண்டே நாட்டிலே நல்ல நாடு கிழங்காடு நகரத்திலே இடுக்கு தொண்டு மாயாண்டி ஆலயத்திலே ஆலய திருவிழாவிலே அன்போடும் பண்போடும் பாசத்தோடு ஆசபாசத்தோடு நமக்கு ஆலயத்தின் சார்பாகவும் பாடுகின்ற 6 பேர்களுக்கும் மலர் மாலை அணிவித்து மாணிக்க மாலையாக அணிவித்து நாமளை கௌரவப்படுத்திய என் ஆண்டவனான இடுக்கு தொண்டு மாயாண்டி குலகோமரத்தாடி அல்லவா குலகோமரத்தாடி அமையா யாரையா இடுக்கு தொண்டு மாயாண்டி குலகோமரத்தாடியான அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்கள் பாசத்துவம் நிறைந்த இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலை மாட சுவாமி கோமரத்தாடி என்னுடைய அன்பு தாத்தாவாகிய அன்பு தாத்தா யாரு ஆலயத்துக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கும் வீட்டில குடியிருந்த பல பல கொடை விழாவை பொறுப்பேற்று நடத்தி வந்தவர்கள் வந்தவர்கள் அன்பு தாத்தாவாகிய முன்னாள் கோமரத்தார் கொண்டாடி இந்த தாத்தா சுடலை முத்து தேவர் அவர்கள் சுடலை தேவர் பெற்றெடுத்த அன்பு மகனாகிய இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலையுடைய கோமரத்தாடியும் கோவில் பொருளாளருமான அண்ணாச்சி பண்டாரம் என்று சொல்லக்கூடியவர் திருக்கரத்தாலையும் திருக்கரத்தினால வேலவன் பேக்கிரி உரிமையாளரும் கூட அவர்கள் மட்டுமல்ல வேற யாரு சுரேஷ் என்பவர்களும் அவர்களும் ஆர் கருப்பசாமி என்பவர்களும் ஆர் பாலமுருகன் அவர்களும் அவர்களும் ஏ முருக பூபதி அவர்கள் திருக்கரத்தினால பாடுகின்ற அடியன் பாலகனுக்கு ரூபாய் 500 லட்சத்தை கொண்டு வந்து நமக்கு அன்பளிப்பாக செய்திருக்கின்றார்கள் தந்திருக்கிறார்கள் தாத்தா சுடலை முத்து தேவருடைய மகனாகிய அண்ணாச்சி பண்டார தேவர் அவர்கள் அவள் இடுக்கு தொண்டு சுடலை கோவில் கோமரத்தாடி அல்லவா கோமரத்தாடி நமக்கு 500 லட்சம் அன்பளிப்பாக செய்திருக்கின்றார்கள் தந்திருக்கிறார்கள் அவர்களும் அவர்கள் குடும்ப குலகோத்திரங்கள் அல்ல உள்ளும் அறியாமல் முடித்த பூவாடிடாமல் ஆண்டவனான இடுக்கு தொண்டு மாயாண்டி அருளையும் பொருளையும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று இடுக்கு தொண்டு மாயாண்டி அருளாலை கிருபையாலையும் என்ன வாழணும் 100 கோடி 100 கோடி கிருபையாலே
அம்மாருளாலே கிருபையாலே வையகம்போல் வாழவே வளர மலையதில மலையாடியில மடியதில மடியாடியில முதலாவது பொறி பறந்து பறந்து போல உருளுதையா உருளுதையா இரண்டாவது பொறி பறந்து பறந்து நாடதில லட்சியம்மா பிறந்திருக்கா கண்டிருக்கா முதலாவது பொறி பறந்து கொள்ளையில் பிறந்த பிள்ளை தண்டு சுடலா ஐயா சுடலம் மகன் பிறந்து இருக்கா நல்ல குழந்தைகளும் மடியதில பிறந்து இருக்கு பிறந்த பிள்ளையே பிறந்த பிள்ளை தன்னை பார்க்கும் போது இல்லை காலும் இல்லையே காலம் இல்லை செவியும் இல்ல செவியும் இல்லை கொஞ்சம் கிடையாது அதே முண்ட சுவாமி போல குழவி போல அடியில் உருண்டு வாரா தேவி பார்வதியா குழந்தைகளை முடிமள்ள முடிப்பாளா முடிப்பாளா பகவானே குழந்தைகளையும் கொண்டு வந்தாள் பார்வதி. அந்த ஆண்டவன் பகவானுக்கு முன்னால இறக்கி வைத்தான். பகவான வரவழைத்து நம்மையான பார்வதா தேவி சொல்றா, ஆண்டவன் பகவானே பகவானே பேண்டு பட்டன ஒழுங்கா போட்டா சிப்ப போடியா தாத்தாவுக்கு முன்னால வந்து நின்றுகிட்டு பேண்டு பட்டனை அவுத்து போட்டு வந்து நிக்க நீ. அந்த பகவான வரவழைத்து அம்மா பார்வதா தேவி, ஆமா ஆண்டவா பகவானே சிவபெருமானே சிவபெருமானே உங்களிடத்தில் நாம் புள்ள வரத்தை காட்டதற்கு, ஆமா புள்ளை வரம் காட்டதற்கு முண்டத்தை தூக்கி கொடுக்கலாமா? கொடுக்கலாமா. குழந்தை வரம் காட்டதற்கு குழவிக்கல்ல தூக்கி கொடுக்கலாமா? ஆமா. சுவாமி மதள வரம் கேட்டதற்கு ஆமோ அழகான ஒரு மணி முண்டத்தை தூக்கி கொடுக்கலாமா? கொடுக்கலாமா. என் மூத்த மக முண்ட சுவாமியை பாருங்க சாமி, பாருங்க பாருங்க. கையும் இல்ல காலும் இல்ல, அவனுக்கு கண்ணு மூக்கு செவியும் இல்ல, இல்லை அம்மி போல குழவி போல அம்மா மடியில உருண்டுவானா முண்ட சுவாமி. ஆமா. இந்த பகவான வரவழைத்து நம்மை பார்வதாதேவி சொல்லும் போது, ஆமோ ஆண்டவன் பகவான் இடுக்கு தொண்டு மாயாண்டி ஆலயத்தில் அன்போடும் பாசத்தோடு நமக்கு அன்பளிப்பும் செய்த பூமா. ஆமோ முன்னாள் சுடலை மாட சுவாமி கோமரத்தாடியும்
என்னுடைய அன்பு தாத்தாவாகிய சுடலை முத்து தேவர் அவர்கள் சுடலை முத்து தேவருடைய அன்னாருடைய பேரன்மார்கள் யாரல்லவா? யாரெல்லாம் பீனா சுரேஷ் என்பவர்களும் சுடலையாண்டி தேவருடைய பூட்டன் அல்லவா? யாரு ஆர் கருப்பசாமி அவர்களும் பாலமுருகன் அவர்களும் சுடலையாண்டி தேவருடைய பூட்டி பெண்ணான யாரு முத்துலட்சுமி என்பவர்களும் அவர்களும் சத்யா என்பவர்கள் குடும்பத்தின் சார்பாக எடுக்கு தொண்டு மாயாண்டி ஆலய திருவிழாவிலே ஆலயத்திலே நமக்கு மலர் மாலை கொண்டு வந்து மாணிக்க மாலை மாலையாக நமக்கு அணிவித்து அவர்கள் திருக்கரத்தினால 200 லட்சத்தை அன்போடு ஆதரவோடு அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். தாத்தா சுடலையாண்டி தேவர் குடும்பத்தின் சார்பாக அன்போடு 200 லட்சம் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். உங்களுடைய குடும்பம் உலகோத்திரம் வழி வம்சமல்ல, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று என்னெல்லாம் இடுக்கு தொண்டு மாயாண்டி அருளையும் பொருளையும் பெற்று அவர்களும் அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் என்னென்னைக்கு சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு கைலாசத்துல பகவானை வரவழைத்து பார்வதி இந்த வார்த்தைகளை சொன்னார். ஆண்டவா, என் மூத்த மகன் முண்டசாமியை பார்க்கின்ற போது கம்மியா அவனுக்கு கையும் இல்ல, காலும் இல்ல, கண்ணு மூக்கு செவியும் இல்லையே பகவானே. இது எங்க இருக்குன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க, மொட்டு முழுக்கெல்லாம் இருக்கு. அம்மி போல குழவி போல எல்லாம் முண்டசாமி உருண்டுகிட்டு வாரா. அம்மிக்கா 2 பக்கம் முடி இருக்கு, அது மொட்டு முழுக்கட்டே இருக்க. பிள்ளை வரம் கேட்டதற்கு முண்டத்தை தூக்கி கொடுக்கலாமா ஆண்டவா? பகவானே பரம்பொருளே இந்த பார்வதா தேவி 3 குழந்தைகளையும் பகவானுக்கு முன்னால இறக்கி வைத்தா. இதையெல்லாம் கண்டார் ஆண்டவனாகிய பகவான் சிவபெருமான். கண்டுட்டார். ஆண்டவன் பகவான் யாரை வரவழைத்தார் தெரியுமா? யாரை வரவழைக்க போறார்? நான்முகன் பிரம்மதேவனை வரவழைத்தார் பகவான். வரவழைத்தார். நம்மளை எல்லாம் படைத்திருக்கின்றாரே, நான்முகன் பிரம்மதேவனை அழைத்தார் பகவான். பிரம்மதேவனை அழைக்கின்றார் ஆண்டவனாகிய சிவபெருமான். பிரம்மதேவன் வந்தார், முண்டசுவாமியை உருப்பிடித்தார். முண்டசாமிக்கு கை கொடுத்தார், கால் கொடுத்தார், கண்ணுமுக்கு செவியை பிரம்மதேவன் கொடுக்கிறார். குழந்தைக்கு பகவான் வந்து உயிரை கொடுத்தார். முண்டசாமியை பார்க்கும் போது குழந்தையா வடிவத்தை கொண்டு நிற்கிறார். 3 பிள்ளையாச்சு பார்வதி மடியில உருண்டு வருது. மூத்த மகளான முண்டசுவாமி, இளைய மகளான பேச்சியம்மாளும் சுடர் ஒளிவில் பிறந்த இன்னும் இருக்காரு இடுக்கு தொண்டு சுடல மாயாண்டி ஆண்டவன் தேவியான பார்வதி முந்தானில வாங்கி கொண்டு பார்வதி கீழே கோட்டை வாசலுக்கு கொண்டு வந்து மூத்த மகனான முண்ட சுவாமிக்கு தங்கத்தால ஒரு தொட்டில செய்தா. தொட்டில கட்டிட்டா. இளைய மகளான பேச்சி அம்மனுக்கு வெள்ளியால ஒரு தொட்டில செய்தா. கட்டிட்டா. கட்டி மகள் சுடர் ஒளிவில் பிறந்த இந்த இடுக்கு தொண்டு சுடல மாயாண்டிக்கு மருகதத்தால ஒரு தொட்டில செய்தா பார்வதி. கட்டிட்டா. 3 குழந்தைகளையும் தொட்டில போட்டு அம்மா பகவான் தேவி பார்வதி குழந்தைகளை எப்படி வளர்த்து கொண்டு வர தெரியுமா? எப்படி வருகிறா? நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக இடுக்கு தொண்டு சுடலை ஆண்டவன கைலாச தொட்டில் வளர்த்துவாரா. யாரும் மகனான இந்த சுடலைக்கும் முண்டனுக்கும் பேச்சியம்மாளுக்கும் என்ன ஒரு வயது 2 வயது 3 வயதாச்சு கைலாச தொட்டில் மகன் சுடலைக்குத்தான் வயது மாட்டு இறக்கி காது குத்தி கடுக்கம் போட்டா
நல்ல வயது மாட்டு நடவண்டி தள்ளுவாரா வயது மாட்டு நமக்கு 3 பேருக்கும் அறியாத பிராயமாட்டு இருக்கும் போது தினம் அதில பார்வதியா நல்ல குழந்தைகளை அதில் தூக்கி வைத்தாள் நெஞ்சனைத்தாள் மதம் கொடுப்பாள கொண்டு சொடலைக்கிட்டார் பால் கொடுத்தாள் குழந்தைகளை தூங்க வைத்தாள் நல்ல தொட்டில் மகன் தூங்குறார நல்ல தொட்டில் அம்மா தூங்குறாள தொட்டில் சுவாமி தூங்குறார தொட்டில் தூங்கும் போது தேவி பார்வதியாள் குசை முடிப்பதற்கு பார்வதியும் போகிறாள பார்வதியும் போகிறாள நேரம் போல சுடல ஐயா கிழமையில நஞ்சருக்கும் நேரம் போல கொண்டு சுடல ஐயா படுத்தமாக நெளிப்பாரா விட்டு இறங்குவாரா படுத்திருந்த உசுப்புவாரா எண்ணம் உண்ட சுவாமி பேச்சியம்மா என்னுடைய வார்த்தைகள் நாள் முதலா மலையதில நமக்கு 3 பேரும் பால குடித்தோமான போறதில்லை பால குடித்தோமான போறதில்லை தாயி பால் குடித்தாள் பசி ஆறாது பால் குடித்தாலும் வயது வந்து நிறையாது எண்ணம் உண்ட சுவாமி பேச்சி அம்மா தெரியாமல் 3 பேரும் நேரம் போல போக வேணும் அந்த விட உண்ண வேணும் நாட்டுக்கு போக வேணும் சட்ட வீண உண்ண வேணும் வனம் போக வேணும் அந்த விட உண்ண வேணும் கொண்டு சொல்லலையா சொல்லும் போது அம்மாளும் சம்மதித்தா சம்மதித்தா அம்மாவுக்கு தெரியாமல் நேரம் போது சொல்லலாய்
வினம் எடுப்பதற்கு மாயானம் போவார வினம் உண்பதற்கு வெள்ளி நல்ல கிழமையில சம நேரம் போல நஞ்சே இருக்கும் நேரம் போல தொண்டு சுடலையா தடம் பிடித்து வருவார வினம் எடுப்பதற்கு மாயானம் வரும்போது ஆதி பொண்ணு வெள்ளி கைலாச பருவதத்தில் அந்தனர் தெருவில் வேதியர் வம்சத்துல கைலாசத்துல பிராமணர் சமூகத்துல யார் இருக்கா? யாரு? ஆனகுட்டி வேதியர் என்று ஒருவர் ஆண்டுவாரா? அந்த ஆனகுட்டி வேதியருக்கு ஒரே ஒரு மகள் அல்லவா? ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு இருக்கா. அவசிருந்து பெற்ற மகள் தலைமகள் பாப்பாத்தி. ஒருத்தனுக்கு ஒரு மக உடுத்தோடு வருத்த மக பாப்பாத்தி. நல்ல விசுவாசம் உள்ளவா. 17 வயதாச்சு. பருவமான காலமாச்சு. அரும மகளான பாப்பாத்தி பெண்ணானவளை ஒரு மாப்பிள்ளைக்கு மாலை இட்டு கொடுத்தார்கள். ஒரு மாப்பிள்ளைக்கு மாலை இட்டு கொடுத்து மணமுடித்து வைத்தார்கள். காலி கட்டி கொடுத்தார்கள் தலைமக பாப்பாத்தியை. அவ கல்யாணம் முடிந்து பாப்பாத்தி பெண்ணானவள். அவளோ 8 மாத சூலானவள். 8 மாத கர்ப்பத்தோடு பாப்பாத்தி பெண்ணானவள் பெற்றெடுக்க வேணும் என்று பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கா. குழந்தை பற்றி எடுப்பதற்கு கொண்ட தகப்பன் வீடு வந்திருக்கா பாப்பாத்தி. அந்த நேரத்தில் இடுக்கு தொண்டு சுடல ஐயா. வெள்ளிக்கிழமை சாமம் போல மாயான கடைக்கு நடந்து போறாரு. அப்படி போகும்போது சலங்கை சத்தமானது காதுல கேட்டு செல்ல மகளான பாப்பாத்தி பெண்ணானவள் அவளோ சலங்க சத்தம் காதில் கேட்டு பாப்பாத்தி பார்ப்பாள். கண்டாள் சுடலாய் பார்ப்பாள். பாப்பாத்தியை கண்டாள் எடுப்பதற்கு நேரம் போல பூனை போல பூனை வேலி இறங்குவார எலிபுடிக்கும் பூனை போல ஆண்டவன் மாயாடி இறங்குவார. மத்த கருவை எல்லாம் மது போட்டுட்டாரு. சுடலாய் மது போடும் போது உயிரோடு இருந்த மகா உயிரோடு இருந்த மகா இழந்து போறா.
பாப்பாத்தி பாப்பாத்தி வந்து விடுந்திடுமா மணர்கள் ஒன்று கூடி கூட்டி பணத்தை எல்லாம் குழுப்பாட்டி பாட்டி கணக்கில் எடுத்து வைத்து கரையதில கொண்டு மனக்குளம் மாதில கொண்டு கொண்டு வந்து மறையறு பரத்தி மறையறு பரத்தி பிரேதம் வைத்து பிரேதம் வைத்து மேல் போதிந்து பாப்பாத்தி பிரேதம் வைத்து மண்ண மேல் போதிந்து காலம் வாசல் போட்டு மண்ணப்பால் போதிந்து ஆயான கரையதில ஊதையா இல்லை மனக்களம் மாதில ஊதையா பூட்டித்து முட்டும் புகை எழும்ப முட்டும் புகை எழும்ப இலதி பூட்டித்து பூட்டித்து விட்டு வாகுதையா விட்டு வாகுதையா பிறந்த பிள்ளை இடுக்கு கொண்டு மாயாண்டி மகஞ்சுடலாயா நேரம் போல வினம் பக்கத்துல வருவான மாயாண்டி சுத்தி எடுத்தவர மண்டி போட்டான் சுத்தி வளர்த்தவர மகள் மாயாண்டி மண்டி போட்டான் முட்டத்தை பிரிப்பாரா முண்டி கிடைப்பாரா கொண்டு மாயாண்டி ஒட்ட கையில் எடுப்பாரு உண்பார எலும்பை எல்லாம் கடிப்பாரா எலும்பை எல்லாம் கடிப்பாரா மாயாண்டி மது போடுவாரா புடுங்குவாரா போடுவாரா கருவையெல்லாம் மாயாண்டி தும்பாரா வனத்தை எல்லாம் போடுவாரா மாயாண்டி கையாலையும் எடுத்தபினோ கடவையெல்லாம் வடிய வாயால உண்ண வீணோ வயது எல்லாம் உண்வடிய வாய்வினமோ கைவினமோ கைவினமோ வருவாரம் கைலாசோ இப்படியாக எடுக்க கொண்டு மாயாண்டி சுடலை ஆண்டவள்
மயானம் சென்று மாண்டவனத்தை எல்லாம் உண்டு விட்டு வாய் வினமும் கை வினமும் கைலாசமலையை நோக்கி வருகிறார் மாயாண்டி சுடல பேச்சியம்மா மடியில தொட்டில் பிள்ளை படுத்திருக்கு. ஆமையா மாண்டவனத்தோடு மாயான பேச்சியம்மாள கைலாசமலையை நோக்கி வருகிறா என் முண்ட சுவாமி முட்டலும்ப கடித்து கொண்டு வாராரு. இருக்கு தண்டு சுடல கைவினமும் வாய்வினமும் கைலாச மலைக்கு நோக்கி வருகிறார் மாயாண்டி சுடல அவரவர்கள் தொட்டில வந்து தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையுமாக வந்து மாண்ட படத்தை வைத்து இடுக்கு தொண்டு சுடல தூங்கும் போது இந்த இடுக்கு தொண்டு சுடல தூங்குகின்ற போது பேச்சி அம்மா தொட்டில சீல புள்ள படுத்திருக்கு. முண்ட சுவாமி தொட்டில ஒரு முட்டெலும்பு இருக்கு. முட்டையிலியம்பு இருக்கு. இடுக்கு தொண்டு சுடலையுடைய தொட்டில தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் மாண்டபிணம் இருக்கு. மாண்டபிணம் இருக்கு. இது பகவான் தேவியான பார்வதிக்கு தெரியாது. வெள்ளி விடுகின்றது விடிவெள்ளி கால் வீச. விடிவெள்ளி கால் வீச என்ன பகவான் தேவியான பார்வதி அந்த பகவானுடைய பூஜை எல்லாம் முடித்து விட்டு முடித்து பகவான் தேவி பார்வதா தேவி எண்ணி பாருங்க. என்ன பாக்கா பெத்த மனம் புத்து புள்ள மனம் கல்லல்லவா. கல்லுதானே நம்ம மகனான இடுக்கு தொண்டு சுடலைய தொட்டில போட்டு விட்டு வந்தோம். தொட்டில போட்டு விட்டு வந்தோமே. வெள்ளி விடிந்தாச்சு விடிவெள்ளி கால் வீசியாச்சு. விடிவெள்ளி கால் வீசியாச்சு. மகனான சுடல மகன் பசியோடு இருப்பானே. பசி பொறுக்க மாட்டான். பிள்ளை பசி தாங்க மாட்டான். நம்ம மகனுக்கு பாலமிர்தம் கொடுக்க வேணும் என்று பிள்ளைக்கு பாலாமிர்தம் கொடுக்கணும். பெத்த மகனுக்கு பாலமிர்தம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதி பெத்தவள் அல்லவா கண்டியில பால் எடுக்கா சுடல மகன் தொட்டில் பக்கத்தில் வாடா பார்வதி அம்மையான பார்வதி சுடல மகன் தொட்டில் பக்கத்துல வரும்பொழுதும் இருக்கிறாரே என ஆண்டவன் இடுக்கு தொண்டு சுடல ஏறிட்டு பார்த்தார் அம்மா வருவதை. அருமகனான தொட்டில் பக்கத்துல பார்வதி வரும்போது ஆண்டவன் சுடலை ஆண்டவன் தொட்டில தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் ஆண்டவனத்தை வைத்து சுடல மகன் தூங்கி கொண்டிருக்கிறார். இது பகவான் தேவியான பார்வதிக்கு தெரியாதல்லவா. அவளுக்கு அந்த விவரம் தெரியாது. பார்வதி ஆவலோடு ஓடி வந்து இருக்கிறாரே இடுக்கு தொண்டு சுடல மகனை கையிலெடுத்தா அம்மா பகவான் தேவியான பார்வதி மடியில தூக்கி வைத்து முகத்தோடு முகமணைத்து முத்தம் கொடுக்கா பார்வத தேவியானவள் சுடல மகனுக்கு முத்தத்தை கொடுக்கும் போது அங்க என்ன நடக்கு தெரியுமா? என்னையா நடக்கு? அழுக விட்டா பார்வதியால் பார்க்கும் போது மாட்டிலும் இருக்குதையோ அம்மா தொட்டிலே பிள்ளை படுத்திருக்கு சாமி தொட்டிலே இருக்க கண்டாள் தேவி பார்வதியும் நெறிப்பாளா நீரை வடிப்பாளா பெருநடையும் கைலாசோனுடைய இடம் மதிலே பார்வதியால் ஓடி வந்து ஆண்டவனே பகவானே
பகவான்களே தேவி பார்வதி நான் பார்வதினாய வரம் காட்டதற்கு கேட்டதற்கு முடுங்கி கொடுக்கலாமா கொடுக்கலாமாய வரம் காட்டதற்கு கேட்டதற்கு சொந்திங்கும் பிள்ளையே திங்கும் பிள்ளைய அவரே கொடுக்கலாமா கொடுக்கலாமாய சுடல ஐயா சுடலே ஐயோ அவனுக்கு தெரியாமல் தெரியாம நேரம் போல நேரம் போல போயிருக்கா போயிருக்காய ஒன்னு இருக்கா ஒன்னு இருக்காய களம் அதில சுடல ஐயா ஐயோ ஒன்னு இருக்கா ஒன்னு இருக்காய தொட்டில தொட்டிலாய மாட்டிலும் அங்கால் மாட்டிலும் காமாட்டிலே இருக்குதையா கோதையாய சம்மதமா மதமாய அம்மா தொட்டில தொட்டிலே பிள்ளை படுத்திருக்கு படுத்திருக்கு தொட்டில தொட்டிலாய எலும்பு இருக்குதையா கோதையாய வாயல் வீணும் மணக்குதை வீணும் வாடையாது அடிக்குதையோ பகவான் மலையதில பூவாடை அடித்த கைலாசம் மணக்கலாம் பூவாடை அடித்த கைலாசம் வாடை அடிக்கலாமா பகவான் வாசல் வாசல் வீண மணலையோ வரவழைத்து சொல்லும் போது பார்வதாதேவி வரவழைத்து ஆண்டவன் பகவான் சொல்றார். என்னையா சொன்னாங்க? ஏ அம்மா பெண்ணே பார்வதி 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 இதத்தான் நான் உங்ககிட்ட முன்னே சொன்னேன் அம்மா. ஆமையா ஆண்டவன் பகவானுடைய இடத்துல வந்து பார்வதி புள்ள வரம் கேளாதம்மா புள்ள வரம் கேளாதம்மான்னு சொன்னேனே. நீ கேட்டியா? நீ அன்னைக்கு கேட்டாலாம் அன்னைக்கு கேட்க போறேன். ஏ பார்வதி பார்வதி யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாவா அருமகன் சுடலை ஆண்டவன். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டா, நீ சொன்னா கேட்க போறான். ஏ பார்வதி அன்னைக்கு நான் உனக்கு சொன்னேன் அல்லவா? சொன்னேனே, நீதான் கேட்கல. பிள்ளை வரம் கேளாதம்மா பிள்ளை வரம் கேளாதம்மா. கேட்காத கேட்காத. ஏ பார்வதி புள்ள வரம் கேட்டையானா? ஆமா, பிள்ளை வரம் கேட்டா பெற்றவளுக்கு உதக மாட்டான் கைகளுக்கு ராஜாலின்னு சொல்லலையா? அன்னைக்கு சொன்னவளா நீதான் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்ச. வளர்த்தவளுக்கு உதக மாட்டான் உன் புள்ள வனவாசம் போவாம்னு அன்னைக்கே சொன்னேன் அம்மா. உங்ககிட்ட சொன்ன நீதான் கேட்க மாட்டேன். பார்வதி 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 அம்மா பகவான் கூட சொல்லத்தானே சொல்லத்தானே அங்கட்டதாலே கட்டதானே சொல்லல ஐயா ஐயோ கேட்க மாட்டா கேட்க மாட்டாய போவாண்டி போவாண்டி கொண்டு வந்து போல குமிப்பானம்மா குமிப்பானம்மா 8
நாளைக்குள்ள மகன் சுடல ஐயா போவாண்டி கொண்டு வந்து போல குமிப்பானம்மா பெண்ணு பார்வதிய நாளைக்குள்ள மகன் சுடலை மலையை விட்டு அனுப்ப வேண்டும் ஆகாரம்மா சொல்லும் தேவி பார்வதி வந்து சம்மாரித்தார் தேவி பார்வதி ஓடி வர வரவாழைத்து பகவானோ மகனே சுடல ஐயா வார்த்தைகள் பிறந்ததாலே என்று ஒரு பெயர் உன்னதாலே கொண்டு மாயாண்டி கொண்டு சொல்லல ஐயா மாயாண்டி இருந்தையானார் யாரும் இல்லை போனையானா மனிதர்கள் ரொம்ப உண்டு போயிடலாம் உன்னிடலாம் போயிடலாம் உன்னிடலாம் கொண்டு சொல்லல ஐயா நாளைக்குள்ள மலையை விட்டு மகனே சொல்ல போது நமது இடுக்கு தொண்டு சுடலை ஆண்டவன் என்னையா இரண்டு கரமடுத்து வணங்கி எப்பா ஆண்டவா பகவானே சிவபெருமானே நான் கைலாச மலையை விட்டு பூலோகம் போனோம்னா எப்ப சாமானியமா போக மாட்டேன் பூலோகத்துக்கு அப்ப எப்படி போறீங்க கைலாச மலையில எனக்கு ஒரு நிலையம் போட்டு கொடுக்கணும் ஆமா வேண்டுமா கைலாசத்துல நிலையம் போட்டு கொடுத்து ஆமையா சுடலை ஆண்டவனுக்கு நீங்கள் ஊட்டு போட்டு கொடுக்கணும் ஊட்டு போட்டு கொடுக்கணும் ஐயா சுடலை ஊட்டு களத்தை நடத்தணும் பகவானே பரம்பொருளே கைலாச மலையில மாயாண்டி சுடலைக்கு அடுத்த வெள்ளிக்கிழமையில வடக்கு கோட்டை வாசலில் இருக்கு பிலா மூட்டில
ஆண்டவன் பகவான் ஓடோடி வந்து சிவபெருமானுடைய கையால வந்து எனக்கு மண்குழைத்து பீடம் போட்டு பீடம் போட்டு ஆயாண்டின்னு பேர்வோடு பீடம் போட்டு யானை வைத்து மாலை சாத்தி ஆண்டவனே பகவான் ஆயாண்டி சுடலைக்கு அழகான மண்ணால ஒரு பீடத்தை போட்டு அவனே சுடல ஐயா சொல்ல ஐயா அப்பா பகவானே வீடம் பாட்டி வைத்து மாலை சாத்தி வீடம் பாட்டு விளையாடும் பேச்சு என்றதினால் வீடம் பாட்டு மகம் முந்தேனு மூணு வீடம் போட வேணும் சுடலைக்கு வீடம் பாட்டு சென்னையா மறிக்கோளு சுடலைக்கு பூச வேணும் பரம்பு அறக்குள்ளை வாழை வங்கையில் காப்பு மது ஏற்ற வேணும் நேரம் கிடைக்கு இன்னும் அதான் 11 மணிக்கு மேல பாக்கணும். அப்ப கும்பம் அது எடுக்க தொண்டு மாயாண்டி வாசலில மத்தியான கொடை விழாவுக்கு ஒரு தட்டு நிறைய பிரசாதம் கொடுத்தா எங்கயா சும்மா இருப்பாங்க. மூந்தி கருக்கல்ல ஒரு தட்டு பிரசாதம். ஏ அப்பா தயிர் சாதம், புளியோதரை, பிரியாணி, சக்கரை பொங்கல், அனைவர்களுக்கு ஒவ்வொரு தட்டு ஒரு பிடி பஞ்சாமிரதம். அவன் சத்தம் போடத்தானே செய்வாவா? கோயிலுக்குள்ள கொஞ்சம் கலாலாப்பா இருக்கணும். அப்பதான் கோயில் கூட ஆண்டவா ஆண்டவா பகவானே 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 எனக்கு கும்பம் அது வியாழக்கிழமை குடியாளை, வெள்ளிக்கிழமை ஊட்டுவை, நல்ல கிழமாயே ஆயாண்டி சுடலைக்கு அலையில்ல கருங்கீட்டாய் மால்கீட்டாய் அப்ப மாலையில செங்கீட்டாய் பள்ளி கொடுக்க எடுத்து கொண்டு சுடலைக்கு அதுகள் மட்டும் காணாத நல்ல கிழமாயே சம நேரம் மாயாண்டி ஆலயத்துல இப்படி படப்பெல்லாம் போடணும்னா சாம கொடைக்கு போடத்தான் நான் பார்த்திருக்கேன். நம்ம இடுக்கு தொண்டு மாயாண்டிக்கு மூந்தி கருக்கல்ல சாம படப்பு போட்டாச்சு. அப்ப அந்த சம நேரம் ஒரு கோட்டம் அரிசி போய் ஒரு படப்பா போட வேணும். 61 கோழி முட்டை அவித்து அதுல படைக்க வேணும். அதுங்கிட்டையும் கரிசாமை சாதமல விளம்ப வேணும். முருங்கைக்காய் 7 படி தயிரோடு போட்டு தீபோட்டி விட்டு நடக்கும் போது கொட்ட வாசல் நல்ல பரணு போட்டு போட்டு பலி கொடுக்க வேணும், பலி கொடுக்க வேணும்.
பாரன் கருங்கிடையும் ஒரு பாரன் கருந்தேவல் ஒரு பாரன் வெள்ளச்சவல் ஒரு பாரன் வெள்ளச்சவல் ஒரு பாரன் ஏழாவது பரன் ஏழாவது பரநிலையும் ஒரு பரன் ஒரு பரன் மட்டும் காணாதப்பா கூட நடக்கும் போது வாடி வந்து நல்ல கனியான இல்ல பிறவி செய்து பிள்ளைய வரவழைத்து தட்டை சொல்லி நடந்து நடந்த வேணும் பிள்ளைய வரவழைத்து சொல்லி ஒரு சொட்டு மல விளமும் வேணும் தொண்டு மாயாண்டி ஜோரமாக ஆண்டி உண்ண வேணும் மட்டும் தானே ஊட்டு நடக்கும் போது அடித்து பாட வேணும் முறையாடு கூட நடக்கும் போது காரதாறு பேர்கள் ஊட்டுக்கலாம் பாடும் போது ஓடி வந்து ஆட வேணும் ஆட வேணும் நாள் பார்க்க வேணும் ஓடி வந்து ஆட வேணும் ஆண்டி பார்க்க வேணும் கொடுத்திடனா கொண்டு மாயாண்டி மலையை விட்டு போவேனப்பா கொண்டு மாயாண்டி மகன் சொல்லும் போது யாரு சொல்வாய் யாரு சொல்வாய் நாட்டிலே நல்ல நாடு எந்த நாடு எந்த நாடு என்ன பேச்சு முடிச்சாச்சா சம்பளத்துல ஏதோ ஒரு பலகாரத்தை வச்சுக்கிட்டு ஒரு அக்கா ஆமா அது அக்கா நீ தின்னு நீ சாப்பிடு புட்டு புட்டா 4 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தானே பசி ஆறும் பகிர்ந்து சாச்சா பசி குறைஞ்சிரும் புட்டு தின்னா தண்ணியை குடிச்சுக்கோங்க விக்கிறப்படாது பக்கத்துல டீ இருக்கா ஆமா கிழங்காடு நகரத்தில் வாசம் செய்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய பொறுமைக்கு தருமர் கொடையிலே கருணர் அந்த சம்பட தூர போடுங்கம்மா தூர வைமா அன்பு அண்ணாச்சி யார் தெரியுமா யாரையா அருள்மிகு தங்கம்மன் கோவில் கொடை விழாவின் தலைவர் அல்லவா தலைவர் அல்லவா தங்கம்மன் கோவில் தலைவர் அல்லவா அம்மையா
என்னுடைய அன்பு அண்ணாச்சியான ஆமா அண்ணாச்சி பேச்சு தேவர் அவர்கள் அவர்களோ பேச்சு தேவர் திருக்கரத்தினால் இடுக்கு தொண்டு மாயாண்டி வாசலில் 100,000 பொன்னை கொண்டு வந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். ஆமா அவர்களுக்கு அடுத்தாற் போல மாயாண்டி வாசலில் எனது அருமை தம்பியான என்னையா அவன் சொந்த பேரு வேற பட்ட பேரு வேற. 2 அண்ணனுக்கு 3 பேர் உண்டு மொத்தம். அண்ணன் நம்ம அண்ணன் தான் கிங்கிணிமணி. அது எனக்கு சொல்லவே வாய் வர மாட்டாங்க. தம்பி கிங்கிணிமணி பாருங்க, நம்ம அண்ணாச்சி முந்தா நாளையில இருந்து காலையில வரைக்கும் ஊருக்குள்ள ஒரு ஆள் வீடுல ஒரு வீடு விடல. ஏம்யா இடுக்கு தொண்டு மாயாண்டி கோவிலுக்கு நம்ம அண்ணாச்சி செங்கோட்டை பாடுற வில்லு வராரு, எல்லாரும் வாங்க. ஐயா நம்ம அண்ணாச்சி பூரா பரவசம் அடிச்சுட்டான். ஓ அதான் நம்ம அண்ணாச்சி கிங்கிணிமணி அண்ணன். யார கேட்டாலும் எங்கிட்ட கிங்கிணிமணி தான் சொன்னா உங்க வில்லு வந்திருக்குது. ஓ ஆமையா ஆமையா. ஒரு வீடு பாக்கில நம்ம தம்பி நம்ம பாடுற அண்ணன் வரவா நம்ம தங்கமகளுக்கு வருவாங்கல்ல, அவியதான் அவிய தம்பி ஊரு போறான்னு சொல்லிட்டான் சொல்லுவாங்கல்ல. அப்பேற்பட்ட தம்பி திருக்கரத்தினால அவர்களும் 100,000 பொன்னை அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள், தந்திருக்கிறார்கள். அண்ணாச்சி பேச்சு தேவர் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம். ஆமா ஆமையா நம்ம தம்பியுடைய குடும்ப குலகோத்திரம் எல்லாம் ஐயா வழி வம்சம் எல்லாம் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பற்றி செல்வத்தை பற்றி அருள்மிகு தங்கம்மன் அருளையும் பெற்று பொருளை பெற்று எங்களது இடுக்கு தொண்டு மாயாண்டி அருளையும் பெற்று அருளை பெற்று பழனும் 100 கோடி பட்டியது பெருக வேணும் பொங்க வேணும் சென்ற சென்ற இடங்களெல்லாம் சிறப்புடனே வாழ வேணும் ஆண்டவனாகிய பகவான் ஓடோடி வந்து என் மகனே இடுக்கு தொண்டு சுடலை ஆண்டவா எந்த வரத்தை கேட்டாலும் இந்த வரத்தை கேளாத மகனே உனக்கு சாம கூட நடக்கும் போது பகவான போய் சுடலைக்கு நின்று சாமி ஆடுன்னு சொல்றிய மகனே என்னைக்கு சாமி ஆடி பழக்கையா என் மகனே எனக்கு சாமி ஆட தெரியாதப்பா மகனே இடுக்கு தொண்டு சுடல உனக்கு நான் என்ன தப்பித்தவை தரிக்கடத்தான் போட்டு சாமி ஆடினாலும் அம்மா இருக்காளே பகவான் தேவியான பார்வதி, அவ என்னக்கிட்ட பேச்சு அம்மனுக்கு ஆட தெரியும், அவளுக்கு ஆடி பழக்கம் கிடையாது. இந்த 2 பேரை சாமியா ஆட சொல்லாத மகனே. ஆண்டவன் பகவான் சொல்லும் போது இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலை ஆண்டவன் சொல்றான். என்ன சொன்னா அப்பா பகவானே பரம்பொருளே, இங்க 2 பேரும் சாமி ஆட விட்டா எனக்கு கைலாச மலைய விட்டு நான் பூலோகம் போக மாட்டேன் அப்பா. போக மாட்டேன் மகா. இடுக்கு தொண்டு மாயாண்டி சுடலை ஆண்டவன் புடிவானமா சொல்லும் போது சொன்ன போது ஆண்டவனுக்கு வேற வழியே தெரியல என் மகனே இடுக்கு தொண்டு சுடலை ஆண்டவா உனக்கு சாம ஓட்டு நடக்கும் போது பகவான் ஓடி வந்து உனக்கு ஆடிடுவேன் ஓடி வந்து ஆடிடுவா மலையை விட்டு போனா போதும் சொல்லும் போது சுடலை கிட்ட மலையறில பகவானும் போட்டு கொடுக்க போற
போறா வெள்ளி நல்ல கிழமையில வெள்ளிக்கிழமையில கொண்ட மாதல்ல எனக்கு பில்ல மூடதில ஓடி வந்து வீடம் போட்டாய் பேர் கொடுத்தா வீடம் போட்டு யானை வைத்து மாலை சாத்தியே யானை வைத்து மாலை சாத்தியே வருமா வீடும் போட்டு விளையாடும் பேச்சு என்று தங்கத்தினால் வீடம் போட்ட முண்டனுக்கு நல்லோ வீடம் போட்டு சிவபெருமா மதை ஆற்றுவாராய மறுகொழந்தைக்கு பூசுவாராய சிவபெருமா பிரம்பு காட்டி குல வாழ நாட்டி கையில் காப்பு காட்டி கிழமை குடியழைத்த கிழமை குடியழைத்த வெள்ளிக்கிழமை ஊட்ட அருமமகள் மாயாண்டிக்கு நல்ல கிழமையில காலையில கருங்கிடாயோ மத்தியானம் ஆள் கிடாயோ காலையில செங்கிடாயோ பலி கொடுப்பாரா சிவபெருமா தொண்டு மாயாண்டிக்கு நல்ல கிழமையில நேரம் போல அரிசி பங்கி போட்டு இருக்கா 61 கோழி முட்டை படைத்திருக்காயும் கறி சமைத்து அதன் மேல விளம்பிருக்காண்டமும் மாயாண்டிக்கு முருங்கைக்காயும் சரிக்கா பொரியலோடு பாடி தயிரோடு போட்டு தீபமேட்டி தொண்டு மாயாண்டிக்கு நாம கூட நடக்குதையோ கொண்ட வாசல் பரணும் போட்டு நல்ல பரணும் போட்டு பாலி கொடுப்பார் உள்ளநாடு ஒரு பரண் உள்ளநாடு ஒரு பரண் பந்தி ஒரு பரண் ஒரு பரண் தேவல் மறுபரண் வெள்ளப்பன்றி ஒரு பரண் வெள்ளச்சேவல் ஒரு பரண் தொண்டு மாயாண்டி ஏழாவது பரணல்ல கிடா ஒரு பரண் மகள் மாயாண்டி பலி வாங்குவார கூட நடக்கும் போது பாடுவோடு முரசோடையே கனியானும் வருவார புல்லை முடிவார நல்ல கனியா கனியா பிள்ளையை பிறவிசை மணிமகளுடன் தட்ட சொல்
பூச நடக்குதை பிள்ளைய வரவழைத்து சொல்லி 21 சொட்டிடம் மேல விழுந்திடம் அரும மகள் மாயா கொண்டு சுடலாய் ஆண்டி உண்பார் கூட நடக்கும் போது விளையாடித்து பாடும் போது உடலையுட வீட்டுக்கார் விளையாடித்து பாடும் போது ஆடி வந்து உடலைக்குத்தான் ஆடுவார் அகதியும் ஆடி வந்து சீக்கி ஆடுவார் அண்டி பார்த்தார் தொண்டு மாயா மலையறியில மது வாங்குவார் விட்டு வாங்குவார் வரம் அளிக்கவார் வரம் அல்லவார் ஆடி வரம் வாங்கி கொண்டு தொண்டு மாயா மலையை விட்டு மலையை விட்டு உலகமூ வருவாரா கொண்டு மாயான் மலையை வெட்டி வருவார் வடநாடி மூவிலே நகரத்தில் ஆண்டி வருவார் மாநகரத்தில் பாபாலப்பை வீட்டில் நல்லப்பை வளவதில் நல்லப்பை வளவதில் மது வாங்குவதற்கு இதுக்கு தொண்டு சொல்லலாய் 8 நாள் மகள் மாயா ஜாம நேரம் போல ஜாமம் போல யானை போல அலறுவார் யானை போல எனக்கு தொண்டு சோடலாய்யா நீராடும் நேரமாச்சு குளிக்க போகும் நேரமாச்சு நேரமாச்சு எனக்கு தொண்டு எனக்கு தொண்டு நடக்கும் நேரம்